யார் என் தலைவராக ஏற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறது நான் என்ன காட்டுவேன்னு நினைக்கிறாங்க. இல்லை, உங்க தலைவன் எங்கங்கிறது கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்தது என்றால், தாடி வளர்ந்தவங்க சவரம் பண்ணும்போது கண்ணாடியில் ஒத்துக்குவீங்க. தாடி இல்லைன்னாலும் பரவாயில்ல, கண்ணாடியை பாருங்க. அங்க உங்களுக்கு தலைவன் தெரியலன்னா கண்டவனும் தலைவனா தெரியுமா உங்களுக்கு? இதுல நீங்கள் முழு நேர அரசியல்வாதியாக ஆக மாட்டீர்களா? சினிமாலையும் நடிக்கிறீங்க, இதுலயும் பண்றேன்னு சொல்றீங்களே. வேற எந்த நாட்டிலையும் கேட்காத கேள்வின்னு நினைக்கிறேன். எந்த வேலைக்கும் ஆகாம சம்பாத்தியம் இல்லாம ஓட்டாண்டி தான் அரசியலுக்கு வருவான்னு எதிர்பார்த்தீங்கன்னா நல்லா சுரண்டிடுவாங்க கசானாவை. அதை மாத்திரம் மறந்துடாதீங்க. நீங்க முழு நேர அரசியலா, இப்ப நீங்கெல்லாம் முழு நேர அரசியல்வாதியான்னு கேட்கணும்னு தோணுது. அப்படின்னா நீங்க எல்லாம் திருட்டு பசங்க. ஏன்னா இதுதான் தொழில்னு நினைச்சு வர்றவன் வந்து நாட்டை திருத்த மாட்டான், தன்னை தேத்திக்குவான், அவ்வளவுதான். நீங்க ஏதாவது செஞ்சா அதுக்கான மாற்றம் வருங்கிறதுக்கு என்ன, வாட் ஹேவ் ஐ டு இன்வெஸ்ட்? ஐ ஹவ் இன்வெஸ்டட் மை செல்ஃப். Unlike any other politician, I have invested in crores in Makkal Needhi Maiam. ஸோ நாளைக்கு நான் வந்து நிதி திரட்ட போகும்போது என் பங்குக்கு தமிழகத்திற்கான முதலீட்டை நான் செய்து விட்டேன், நீங்களும் பங்குதாரர், நீங்கள் ஏதாவது முதலீடு செய்வீங்கள். என்னால் என்ன இயலுமோ அதில் மேக்சிமம் நான் கொண்டு வந்து போட்டிருக்கேன். சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு தெருவில் நிற்க முடியாது. நான் அசம்பிளியில் கூட சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு நிற்க மாட்டேன். அப்படி கிழிஞ்சு போச்சுனாலும் வேற சட்டை மாத்திக்கிட்டு ஒழுங்கா வெளியே வருவேன். நான் தமிழண்டா அப்படின்னு பெருமை சொல்லிக்கிறது தகுதி அல்லைங்க. தமிழண்டா என்பது உங்களுடைய விலாசம். அதை தகுதியாக நீங்கள் மாற்ற முயற்சிக்காதீர்கள். எங்க குடியிருக்கீங்கன்னா ஆழ்வார்பேட்டில் இல்லை அப்படிங்கிறது அது விலாசம் தானே. அது எப்படி என் தகுதியாகும்? என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய தகுதி. அதுக்கு மேல அங்க இருக்க பிடிக்காம எந்திரிச்சு நான் போயிட்டு வரேங்க. Group. Why should we vote when we know that, look, there is vote bank politics, 30% for one party and the 31% for another party, and no matter what, almost next to impossible for a new party to come and claim power or a good person to claim power. Why should we vote? அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. How would you like to respond? அந்த மாதிரி நினைக்க கூடாது. There is hope. Actually ஓட்டு போடுறதுங்கிறது உங்களுக்காக தான். அவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். ஆனால் போட்டுட்டு அப்படியே எதுனா நீங்க கேட்டு கூட வீட்டு வாசலுக்கு ஒரு கேட்டு போடுறீங்க. ஆனால் அது சாத்தி இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அப்பப்போ கேட்டை போட்டுட்டு திறந்து வச்சிங்கன்னா யார் வேணா உள்ள வருவாங்க. அதாவது எந்த நாய் வேணா உள்ள வரும் அப்படின்றதான் வழக்கமாக சொல்ற டைலாக். நாய் வந்தா பரவாயில்ல, தப்பான திருடன் உள்ள வந்துடுவான். நாய்க்கு திருட தெரியாது. ஒரு பிஸ்கட் போட்டானா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வரும். திருடன் அப்படி இல்லை, மொத்தமா வீட்டை காலி பண்ணி தொடச்சி எடுத்துட்டு போயிடுவான். குவாய்ட்டா அடிச்சோன்னா செல்ல திரும்பிடும். நான் சொல்றேன், யார் அடிச்சாங்கன்னு தெரியாது, பல்லெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா எல்லாம் உதிர்ந்த ஒரு உணர்வு அட்டி வாங்கினவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. அரசியல் மாணவர்களுக்கு தேவையற்றது என்று சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். கடுமையாக அது ஒரு மடத்தனம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐ எம் a centrist. I don't have to lean to the extreme and call them fools. It's a different opinion. I disagree with it. அவ்வளவுதான். மாணவர்கள் இல்லை, யாருமே அரசியலை நீக்கிட்டு வாழ முடியாது. உங்க தெருவில் சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு எங்க போய் சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்? பத்திரிகையில் எழுதி போட்டா சரியா போயிடும், இல்லை ஃபேஸ்புக்கில் போட்டா சரியா போயிடும் நினைக்கிறதும் அரசியல் தான். அதுக்கு உங்க வாழ்க்கையில் வரும் இடைஞ்சல்களுக்கெல்லாம் காரணம் என்ன, அடிநாதம் என்னன்னு பார்த்தா ரெண்டு விஷயங்கள். ஒன்று நீங்கள், இன்னொன்று அரசியல். தமிழில் இருக்கும் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க ஆரம்பிக்கிறது தான் எல்லாமே. எப்படி நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு இல்லை. இங்கே வந்து நாட்டில் மத நல்லிணக்கம் வருவதற்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மஸ்ஜித் கிட்டையோ கோவில் கிட்டையோ பட்டாசு வெடிக்கிறதுக்கும் பாம்பு வெடிக்கிறதுக்கும் நான் எப்படிங்க காரணமாக இருக்க முடியும்? எங்கேயோ உத்து கவனிங்க. ஒன்றும் இல்லைனாலும் நீங்கள் எழுதலைனாலும் ஃபேஸ்புக்கில் ஜாதியை சொல்லி நான் இதுடா அப்படின்னு போடுறாங்க இல்லையா, ஜாதி பேரை சொல்லி. ஐ தேங்க் மை ஃபாதர். அந்த ஜாதி பேரை சொல்றதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா மைக்கில் அதெல்லாம் பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு எனக்குள் அதை இன்கல்கேட் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில்.
ஆனா அந்த மாதிரி வெக்கம் பலருக்கும் இருக்கிறது. ஆனா எங்கேயும் அது கெட்ட வார்த்தை சொல்லி பார்க்குற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம். அது சொல்லி பார்க்குறாங்க. அங்க ஆரம்பிங்க நீங்க. அதை சொல்லாம இருங்க நீங்க. அதுல சந்தோஷப்படாம இருங்க. அப்படி இருந்துட்டீங்கனாலே இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்த கலவரங்களுடைய எண்ணிக்கை குறையும். எதுவுமே ஓவர் நைட்டு மாத்திர முடியாதுங்க. அது இந்திய சுதந்திரமாக இருந்தாலும் சரி, உங்களின் தனி சுதந்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை சம்பாதிக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். அரசியலுக்கு எப்படி வர்றதுன்னு வழி சொல்லுங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. வழியெல்லாம் ஒன்றுமே இல்லை. யார் என் தலைவராக ஏற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறது நான் என்ன காட்டுவேன்னு நினைக்கிறாங்க. இல்லை, உங்கள் தலைவன் எங்கேங்கிறது கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்தது என்றால், தாடி வளர்ந்தவங்க சவரம் பண்ணும்போது கண்ணாடியில் ஒத்துக்குவீங்க. தாடி இல்லைன்னாலும் பரவாயில்ல, கண்ணாடியை பாருங்க. அங்க உங்களுக்கு தலைவன் தெரியலன்னா கண்டவனும் தலைவனா தெரியுமா உங்களுக்கு? உங்கள் முகத்தை காணும் போது தலைவரின் சாயல் உங்களுக்கு தெரிந்ததென்றால் அதுதான் ஆரம்பம். அப்புறம் அந்த சாயல் வேற யாருக்கு இருக்குன்னு பாருங்க. அவங்க சாயல்ல நீங்க மாறாதீங்க. தட் இஸ் கால் ஃபேனட்டிசிசம். அதுதான் சுருக்கி ஃபேன்ஸ் அப்படிங்கிறோம். நானாக நீங்கள் மாறாமல் உங்கள் சாயல் என்னில் இருக்கிறதா என்று பாருங்கள். அதான் ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி படம் எடுங்கன்னு சொல்றாங்களே, அதோட அர்த்தம் அதான். அதை நீங்க புரிஞ்சுங்க. தலைவர்களை தேடாதீர்கள். I copy Camus when he says, do not lead me, I may not be able to follow you. Do not follow me, I may not be able to lead you. Walk with me என்கிறார். அதைத்தான் நானும் சொல்கிறேன். நாம் நடைபோட வேண்டிய நேரம் வந்து விட்டது. தலைவர்களை தேடாதீர்கள். அப்ப என்ன பண்றது? யார் சீஃப் மினிஸ்டர்? சீஃப் மினிஸ்டர் இஸ் தி சீஃப் சிஇஓ. அவ்வளவுதான். உங்கள் நாட்டை வழி நடத்தி கொண்டு போற ஒரு கவுண்டமணி பாஷையில் சொல்லணும்னா ஆபீசர். அவ்வளவுதான். அது அதுக்கு மேல நீங்க ஏன் அதை பாக்குறீங்க? உங்களை வழி நடத்தி செல்ல மேய்க்க அவர் என்ன, நீங்க செம்மறியாடா? அவங்களை நீங்க கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்கும் நேரம் தான் நீங்கள் உங்களை அரசியலில் ஈடுபடுத்திக் கொள்ளும் நேரம். இதுல நீங்கள் முழு நேர அரசியல்வாதியாக ஆக மாட்டீர்களா? சினிமாலையும் நடிக்கிறீங்க, இதுலயும் பண்றேன்னு சொல்றீங்களே. வேற எந்த நாட்டிலையும் கேட்காத கேள்வின்னு நினைக்கிறேன். எந்த வேலைக்கும் ஆகாம சம்பாத்தியம் இல்லாம ஓட்டாண்டி தான் அரசியலுக்கு வருவான்னு எதிர்பார்த்தீங்கன்னா நல்லா சுரண்டிடுவாங்க கசானாவை. அதை மாத்திரம் மறந்துடாதீங்க நீங்க. ஏன்னா இதுதான் தொழில்னு நினைச்சு வர்றவன் நாட்டை திருத்த மாட்டான், தன்னை தேத்திக்குவான். அவ்வளவுதான். ஸோ நீங்க எதிர்பார்க்க அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்கு இல்லையா, நீங்க முழு நேர அரசியல்வாதியா? யாரும் முழு நேரம் எதுவுமாகவே இருக்க முடியாது. முழு நேரம் விழிப்புடன் இருக்க முடியாது. அப்ப அந்த 8 மணி நேரம் தூங்குறது என்ன? ஆக எதுவுமே முழு நேரமாக இருக்க முடியாது. நல்ல முழு நேர அரசியல்வாதியான்னு கேட்காதீங்க. நான் முழு நேரம் சினிமாக்காரனாவே இருந்தது கிடையாது. நான் சினிமாவில் இருந்த போதே அவருக்கு ஆக்சிஜனே சினிமா தான். இல்ல, ஆக்சிஜன் தான். அது எப்படி சினிமாவாக முடியும்? அது சொல்லும் போது அப்பவும் எனக்கு வியப்பா இருக்கு, இப்பவும் எனக்கு வியப்பா இருக்கு. முழு நேர அரசியலா? அப்ப நீங்களாம் முழு நேர அரசியல்வாதியான்னு கேட்கணும்னு தோணுது. அப்படின்னா நீங்களாம் திருட்டு பசங்க, வேற வேலை கிடையாது உங்களுக்கு. அதனால இங்க அண்டிட்டீங்க. அது இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, ஐ திங்க் இட் இஸ் ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் அண்ட் மார்க் ட்வைன். Mark Twain said that is politics is the last resort of the scoundrels. So Ambrose Bierce, I think, disagreed and said, no, it is the first resort. So அந்த மாதிரி கூடியிருக்கும் அந்த கூட்டத்தை பார்த்து நாம் பாலிட்டிஷியன் கூப்பிட கற்றுக்கிட்டோம். அதனால தான் நாம் இப்போ பாலிடிக்ஸ்க்கு போகிறதுக்கே வெக்கப்படுறோம். நானும் அதே வெக்கத்தில் தான் அங்கே போகாமல் இருக்கிறேன். ஓகே, தலைப்புக்கு வருவோம். நேஷன் பில்டிங் என்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. அது எங்கிருந்து வரும்? அந்த அஸ்திவாரம் பாலிடிக்ஸ் தான். அதுக்கும் முன்னாடி ஏதாவது இருக்கா? அந்த மண் எது? அந்த அஸ்திவாரத்தை போடுறதுக்கு ஒரு மண் வேணுமே, அந்த மண் எதுன்னு கேட்டா அது நீங்க தான். ஸோ நேஷன் பில்டிங்ல ஃபர்ஸ்ட் பில்டிங் பிளாக் என்னன்னா நீங்க டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். தேர் இஸ் நத்திங் கால்ட் முழு நேர பாலிட்டிஷியன். அதை நீங்க அந்த பயத்தை விட்டுருங்க. நீங்க என்னால எனக்கு வேற வேலை இருக்கு சார், நான் எப்படி சார் பாலிடிக்ஸ்க்கு வர முடியும்? ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். 5 வருட கால அவகாசத்தில் விழிப்புடன் இருங்கள். அவன் ஒழுங்கா வேலை செய்யறானு பாருங்க. தட் பிகம்ஸ் யுவர் பாலிடிக்ஸ். அது போதுமானது. அதுக்கு முன்னாடி அந்த 5 வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ வேஸ்ட் ஆகுதேன்னு நினைக்காமல் தயவு செய்து
அந்த போலிங் பூத்துக்கு போங்க. அவருக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அது உங்களுடைய அறிவை பயன்படுத்தி செய்யுங்கள். கன்ஃபியூஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் எங்கே போகணும், எந்த ஊருக்கு போகணும்னு யோசிச்சு டிக்கெட் வாங்குறீங்களோ அதே மாதிரி அந்த ஓட்டை போடும்போது கொஞ்சம் யோசிங்க, அவ்வளோதான். ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்காது. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெரிய புஸ்தகத்தை கொடுத்தா படிக்க பயப்படுவேன். படம் போட்டுருந்தா தான் பார்ப்பேன். படம் நிறையா இருந்ததுன்னா அதை படிக்கலாமோன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கள், சின்ன சின்ன பயங்கள்னால நீங்கள் இந்த போலிங் பூத்தை விட்டு விலகிடாதீங்க. அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தா ஒரு 6 சின்னம் இருக்கும், இது இருக்கும். இதெல்லாம் என்னென்னு அதுக்காக தான் சின்னம் போட்டதே. படம் நிறையா இருக்கணும், மெட்டீரியல் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ திங்க் அபவுட் இட் ஃப்ரம் நவ். ஏன்னா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் லைஃப். நம்ம ஃபேஸ்புக்கில் நேரம் போகிறதே தெரியாமல் நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. முடிஞ்சால் நான் வேணா ஐ டாக் டு யூ த்ரூ ஃபேஸ்புக். இங்கே சொல்கிறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்குதுன்னா அங்கே பேசலாம். ஏன்னா தட் இஸ் யுவர், நீங்கள் வியாபிக்கும் இடம் என்பதனால் நான் அங்கே உங்களுடன் பேச முடியும். நேஷன் பில்டிங் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் பில்டிங் யுவர் செல்ஃப். அதுக்கு என்ன பண்ணணும், யார் யார் நல்லது சொல்கிறாங்கன்னு தெரியுதோ உங்களுக்கு. நான் தான் சொன்னேன், நமக்கு தப்பு எதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. சின்ன வயசுங்க என்ன பண்ணுறோன்னு தெரியாது, நல்லா தெரியும். அதே மாதிரி தண்ணி போட்டுட்டு ரகலை பண்ணுறவர், ஏதோ பாவம் சார் தண்ணி போட்டிருக்காரு, அவருக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாதுன்னு, அதெல்லாம் நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி செய்ய பயந்ததை இந்த ஆல்கஹால் இன்ஹிபிஷன்ஸை கொஞ்சம் குறைக்குது. சொல்ல நினைச்சதை சொல்லிடுறாரு, அவ்வளோதானே தவிர சொல்கிறது தப்புங்கிறது அவருக்கு தெரியாதுங்கிறதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அதே மாதிரி நீங்களில் அரசியலில் ஈடுபடாமல் இருப்பது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்லணுங்கிறது இல்லை. பட் என்ன பண்ணுறது, பண்ணி என்ன பண்ணுறது, என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதற்கான ப்ரூஃப் எப்படி நீங்கள் ஏதாவது செஞ்சால் அதுக்கான மாற்றம் வருங்கிறதுக்கு என்ன, வாட் ஹேவ் ஐ டு இன்வெஸ்ட்? ஐ ஹவ் இன்வெஸ்டட் மை செல்ஃப். என்னை முதலீடாக நான் போட்டிருக்கேன். என்னுடைய நேரத்தை, அதான் நீங்கள் பார்ட் டைம் சினிமாவில் இருக்கீங்களே, நான் இழப்பது என்ன தெரியுமா? 4 சினிமா பண்ணுற இடத்துல நான் ஒரு சினிமா பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த 3 சினிமா இழப்பு. இன்று கோடிகளில் இருக்கும் விஷயம். அதுதான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன். ஐ ஹாவ் thank you. Unlike any other politician, I have invested in crores in Makkal Needhi Maiam. ஸோ நாளைக்கு நான் நிதி திரட்ட போகும்போது என் பங்குக்கு தமிழகத்திற்கான முதலீட்டை நான் செய்து விட்டேன். நீங்களும் பங்குதாரர், நீங்கள் ஏதாவது முதலீடு செய்வீங்கள். என்னால் என்ன இயலுமோ அதில் மேக்சிமம் நான் கொண்டு வந்து போட்டிருக்கேன். சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு தெருவில் நிற்க முடியாது. நான் அசம்பிளியில் கூட சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு நிற்க மாட்டேன். அப்படி கிழிஞ்சு போச்சுனாலும் வேற சட்டை மாற்றிக்கிட்டு ஒழுங்காக வெளியே வருவேன் நான். So, decorum of our country starts with you. Beauty of the country starts with you. Beauty pageantல இல்லை. நான் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், பியூட்டி பேஜெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மை ஐடியா ஆஃப் பியூட்டி என்னவோ அதுக்கு தான் நான் கிரீடம் வைப்பேன். அதை நான் வச்சுட்டேன். நான் ஏற்கனவே ராஜலக்ஷ்மின்னு ஒரு பொம்பளை தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் த வேர்ல்டு ஃபார் மீ. அது எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் வந்த பேரழகிகள் எல்லாமே ரன்னர் அப்ஸ் தான், ராணி யாரும் கிடையாது. இங்கே இருக்கும் அழகிகளின் பிள்ளைகளும் நாளை அதைத்தான் சொல்வார்கள். இங்கே சில அழகிகள் உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா, அவங்களோட பிள்ளைகளும் அதைத்தான் சொல்லுவாங்க. நாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆம்பளைங்க, தெரியுது. அது நம்ம கொஞ்சம் அடங்கி நடக்க வேண்டியதுதான். வி ஆர் த வீக்கர் செக்ஸ். நம்ம அந்த விஷயத்தில் வீக்கர் செக்ஸ் தான். அழகு, அந்த அழகு அவங்களுக்கு மட்டுமே சாத்தியமானது. தாய்மை எனும் அழகு அவங்களுக்கு மட்டுமே சாத்தியமானது. நாம் அதை பார்த்து பொறாமப்பட்டுக்கலாம், மடியில் சாயலாம், அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. நம்மள மாதிரியே நம் பிள்ளை நம்மளை எதிர்த்து பேசுவான். அதான் நடக்கும். நமக்கு பதிலுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஸோ நான் சொல்ல வருவது, நேஷன் பில்டிங் என்பது புதுசாக சொல்ல. நீங்கள் ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கே வாட்ஸ்அப்பில் எங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உலகத்தை. அதில் எல்லா அறிவுரைகளும் இருக்கு. நேஷன் பில்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. அண்ட் நான் தமிழண்டா அப்படின்னு பெருமை சொல்லிக்கிறது
தகுதி அல்லைங்க. தமிழண்டா என்பது உங்களுடைய விலாசம். அதை தகுதியாக நீங்கள் மாற்ற முயற்சிக்காதீர்கள். எங்க குடியிருக்கீங்கன்னா ஆழ்வார்பேட்டில் இல்லை அப்படிங்கிறது அது விலாசம் தானே. அது எப்படி என் தகுதியாகும்? என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய தகுதி. ஸோ நான் தமிழண்டா அப்படின்னு சொல்லும்போது ஃபைன். அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தமிழனோட இதெல்லாம் நீங்கள் என்ன அது இன்சூரன்ஸா அக்ரூவாய் உங்கள் கணக்குக்கு வர்றதுக்கு வராது. ஏன்னா மாறிக்கிட்டே போகுது. அது ராஜா குடியிருந்த கோவின் இல் நாம் குடியிருக்க லாயக்கில்லாத இடம். அது கோவின் இல். நமக்கு இல்லைன்னா நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் பிளாக்கோ நமக்கு எத்தனை வேணும், 1800 ஸ்கொயர் ஃபீட்டோ 3200 அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் இன்றைய வாழ்க்கை. அதை நம்ம மாறணும். கலாச்சாரம்னு ஒன்று இருக்கிறதேங்கிறார்கள். இருக்கிறது, ஆனால் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறாதது கலாச்சாரமா இருந்ததே கிடையாது நமக்கு. அப்படின்னா இப்ப எல்லாரும் செத்த கணவர்கள் எல்லாம் மனைவியை கூட கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சதியா கூட படுத்துட்டு கொள்ளி வச்சுட்டு இருப்பாங்க அவங்க. அதெல்லாம் கலாச்சாரத்தில் இருந்தது தான். அதையெல்லாம் மாற்றி நம்ம மாறிக்கொண்டே வருகிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதான் ஹார்மனி. ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சோகமா இருக்க வேண்டியது இல்லை. யாருக்காகவும் தியாகம் செய்ய வேண்டாம். ஆனா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்க மாட்டேன்னு மற்றவங்க கட்டவர்கள் மேல நின்னாதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு, வெறும் தரையில் நின்னா எனக்கு பிடிக்கலைங்கன்றது அது கொஞ்சம் அட்டுழியம் தான். அது டோன்ட் ஸ்டெப் ஆன் அதர் பீப்புள்ஸ் டோஸ். அது ஈஸியாக முடியும். க்ரௌடட் பஸ்லேயே அதை நம்மளால செய்ய முடியும் போது வாழ்க்கையில் செய்ய முடியாமல் போயிடுமான்னு. நேஷன் பில்டிங்கோட என்னென்னமோ சொல்ல போறாரு ஒரு சுபாஷ் சந்திர போஸ்ல ஆரம்பிச்சு காந்திக்கு காந்தியிலிருந்து ஆரம்பிச்சு காந்தி என்ன, he started with himself and the advice he gave is individual satyagraha தான் சொன்னாரே தவிர சத்தியாகிரகாங்கிறது நான் சொல்றேன் நீ பண்ணுன்னு சொல்லல அவர். You must participate. So nation building starts with you. அவர் பண்ணுவார்னு யாரையும் எதிர்பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் யுவர் செல்ஃப். என்ன பண்றது, ஊரெல்லாம் குப்பையா இருக்கு, நீங்க அதுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ அதை குறைச்சிக்கங்க. இந்த ரூம்ல இருக்கிறவங்க, இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிறவங்க பூரா குறைச்சா எவ்வளவு குப்பை குறையும் பாருங்க. அப்படித்தான் பில்ட் பண்ண முடியுமே தவிர நேஷனை பை கான்சென்ஷியஸ்லி டிசைடிங். தட்ஸ் ஹவ் ரோம் டிசைடட். ரோம் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா குப்பையை எங்கே கொட்டுறதுன்னு தெரியாமல் ரோட்லேயே கொட்டி அதை இம்பேக்ட் பண்ணி ரோடெல்லாம் உயரமாகிடுச்சு, வீடெல்லாம் கீழே போயிடுச்சு. கேட்ட மாதிரி இல்லை. இப்போவும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போவும் ஆழ்வார்பேட்டையில் 6 படியோட ஏறி நான் போயிருக்கேன் அந்த வீட்டுக்குள்ள. இன்னைக்கு 3 படி கீழே இருக்கு எங்கள் வீடு. ஸோ அந்த ரோமானிய அறிவின்மைக்கும் நமக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. அதை மாற்ற வேண்டாமா? இட் இஸ் டைம் டு ரீக்ளைம் அவர் ரிப்பப்ளிக். அண்ட் சும்மா பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி யூஆர் த வாரியர்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். டூ இட் பீஸ்ஃபுல்லி. குவாய்ட்டாக அடிச்சோன்னா செல்ல திரும்பிடும். நான் சொல்றேன், யார் அடிச்சாங்கன்னு தெரியாது, பல்லெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் எல்லாம் உதிர்ந்த ஒரு உணர்வு அட்டி வாங்கினவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. அதற்கான பலம் உங்களிடம் இருக்கிறது. Why are you addressing students? மறுபடியும் நான் ஆங்கிலத்தில் சொன்னதையே சொல்லுகிறேன். மாண்பின் கடைசி கொத்தளமாக இங்கே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அரசியல் மாண்பின் கடைசி கோட்டை சுவர்களாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த மாண்பு என்று தெரிந்தும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால உங்களால தான் முடியும். சம்சார சாகரத்தில் உழந்துட்டாங்க இல்லையா, அந்த 40 வயசுக்காரங்கெல்லாம் இப்படியும் யோசிப்பாங்க அப்படியும் யோசிப்பாங்க. யூ ஹேவ் டிசைடட், ஐ நோ. ஸோ கம் புட் தட் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். Not necessarily towards me, but towards tomorrow. I don't matter. Day after, you won't matter. But what we leave behind will be enjoyed by our children. நீங்கள் சினிமாலாம் பார்க்கும்போது ஒரு குழந்தை சைல்டு ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒரு குழந்தை நடந்து வந்தால் எல்லாரும் அப்படின்னு தியேட்டர் பூரா பொம்பளைங்க. அதை தமிழகத்துக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தள்ளாடி நடந்துகிட்டு இருக்க குழந்தை, அதை பார்த்து கவலையும் பட மாட்டேங்கிறீங்க, இன்னும் கொஞ்சவும் மாட்டேங்கிறீங்க. டேக் இட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். தமிழ்நாடு இஸ் அவர் சைல்டு. பிக் இட் அப். யூ ஆர் grown up enough to understand the pangs of a child. கர்ப்பப்பை ரொம்பணுங்கிறது இல்லை.
இங்கே ஃபுல்லாக இருந்தாலே போதுமானது. பிக்கப் தட் சைல்டு, யூ கேன் டூ இட். உங்க கையில தான் அந்த வலு இருக்கு. மற்றவங்கெல்லாம் பலசரக்கு சாமான் வாங்கிட்டு வந்த கை ஹேண்ட் ஃபுல், இல்லை லஞ்சம் கொடுக்குற கை அதுவும் ஃபுல்லாக இருக்கு. யூ ஆர் த லாஸ்ட் சாம்பியன்ஸ், அதை மறந்துடாதீங்க. யூ கேன் பில்ட் திஸ் நேஷன். ஸ்டார்ட் நவ். 72 years later is still not late. It's taken centuries to build Rome. So start now, because I'm not satisfied with what happened with these 72 years. I know you are not. I'm part of those who are responsible for this slack. Halfway through, I'm also a contributor to this squalor and stagnancy. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. This is my thing. இதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் this will be ringing in your ears, and it's not because it's the wisest of words. It's the simplest thing that you can do. இவ்வளோ சிம்பிளா நான் ஏன் பண்ணல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதுமானது. அதை நீங்கள் யோசிப்பீங்கிறது எனக்கு தெரியும். ஐ திங்க் நான் உங்கள் வயசில் இருக்கும்போது யாராவது இவ்வளோ நேரம் பேசினா மெதுவாக கை தட்ட ஆரம்பிப்பேன். இன்னும் நீங்கள் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி முடிச்சுக்கிறேன். Have you ever felt that you are ahead of your time in terms of your views and all this stuff? Kamal Haasan ஒரு 20 years later இதெல்லாம் பேசினா சாத்தியக்கூறு அப்படின்னு யாரா சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? அதாவது யாருமே காலத்தின் கைதியாக இருப்பதை தவிர்க்கவே முடியாதுங்க. இந்த கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படிங்கிறது சொல்றதெல்லாம் சூழலினால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் அட்வான்ஸ் மாதிரி தெரியும். இன்க்ளூடிங் டாவின்சி, who say that 500 years அட்வான்ஸாக பண்ணிட்டாருன்னு. என்ன தப்பு? கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி அதை ஒத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்நேரம் சந்திரனுக்கு போயிட்டு திரும்பி காலனைஸ் பண்ணியிருப்போம் நம்ம 3. அதனால முன்னாடி போகிறது ஏதோ தப்பு மாதிரி. அது வர்த்தக உலகத்துடைய பேச்சு. நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. ராமானுஜன், the mathematician, was just on time. Probably he was late. Okay, you think Ramanujan himself was late? அது லேட். நமக்கு இன்னும் கொஞ்சம் கல்வி அந்த ஊருக்கு முன்னாடி வந்துருதுன்னா அவர் ராமானுஜம் 2 இருந்திருப்பாரு. Thank you, sir. இந்த கேள்வி ஒன்று, this is about, you spoke about voting, why people should go and vote. One of the most frequently ஒரு ரிட்டாரிக் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, vote for good people, and everybody who comes to politics says I am the next best person to vote. And we had a very different commentary which you said you don't need to vote for me, use your common sense, use பண்ணி போடுங்க. எல்லா எலெக்ஷன்லையும் நல்லவங்க நின்றுருக்காங்க எலெக்ஷனில், ரைட்? அந்த கட்சி சார்ந்து சில பேர் நல்லவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ரைட்? So the question is larger audience. This question has come from this group. Why should we vote when we know that, look, there is vote bank politics, 30% for one party, another 31% for another party, and no matter what, almost next to impossible for a new party to come and claim power or a good person to claim power. Why should he vote? அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. How would you like to respond? இல்லை, ஒன்றும் இல்லைங்க. நம்ம குரூப்லேயே ஃப்ரெண்ட்ஸ்லேயே எங்கேயாவது வெளியே போகலாமாடா அப்படின்னா, எங்கே போய் என்ன பண்ணுறது அப்படின்ற ஆளை பிடிக்காம போயிடும் நமக்கு. அந்த மாதிரி இருக்காதீங்க. பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மாறுமா மாறாதா அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அப்பா இந்த பணம் செலவு பண்ணும்போது காலேஜுக்கு அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தாருன்னா, என்னத்தை செலவு பண்ணி என்ன பண்ணுறது, இவன் எப்படியும் என்ன மாதிரி தான் இருப்பான், படிக்க மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஸ்ருதிக்கு படிக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா? நான் ஹைஸ்கூல் ட்ராப் அவுட்டுங்கிறதுனால ஸ்ருதி என்னத்தை இனிமேல் படிச்சுட்டு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. தெர் இஸ் ஹோப். அதுக்கு இந்த நல்லவங்களுக்கு ஓட்டு போடுறதுங்கிறது இருக்கு இல்லையா? கரெக்ட். அந்த நல்லவங்க யாரு? நீங்க தானே. நீங்க நல்லவங்க இல்லைன்னு நினைச்சா நீங்க ஓட்டே போடாம இருக்கலாம். ஆக்சுவலி ஓட்டு போடுறதுங்கிறது உங்களுக்காக தான். அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். ஆனா போட்டுட்டு அப்படியே எதுனா, நீங்க கேட்டு கூட வீட்டு வாசலுக்கு ஒரு கேட்டு போடுறீங்க, ஆனா அது சாத்தி இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அப்பப்ப கேட்டை போட்டுட்டு திறந்து வச்சீங்கன்னா யார் வேணா உள்ள வருவாங்க. அதாவது எந்த நாய் வேணா உள்ள வரும் அப்படின்றத வழக்கமா சொல்ற டைலாக். நாய் வந்தா பரவாயில்ல, தப்பான திருடன் உள்ள வந்துடுவான். நாய்க்கு திருட தெரியாது. ஒரு பிஸ்கட் போட்டானா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வரும். திருடன் அப்படி இல்லை, மொத்தமா வீட்டை காலி பண்ணி தொடச்சி எடுத்துட்டு போயிடுவான்.
ஸோ அந்த கேட்டை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய அந்த விஜில் இருக்கு இல்லையா, அது ஓட்டு போட்டதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் யூ வில் ஹேவ் டு மெயின்டைன் விஜில். எப்படி நீங்கள் டெய்லி டிஃபன் சாப்பிட வேண்டியிருக்கோ, இல்லை எப்படி டெய்லி குளிக்க வேண்டியிருக்கோ, எப்படி நீங்கள் 6 பேக் வேணும் அப்படின்னா எத்தனை சிட்டப்ஸ், அது அரசியலுக்கும் பொருந்தாதுன்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம்? அது Okay, that's interesting. I heard one very interesting word which you use, centrism. இது நீங்க சில ட்வீட் நீங்க எழுதுறதே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். உண்மை அதுதான். நீங்க எழுதுற தமிழ் வந்து அது எங்க தான் நீங்க கத்துக்கிறீங்கன்னு தெரியல. இப்போ இந்த சென்ட்ரிசம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க. இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் ஆல் திஸ் பிளேஸ் யூ ஃபைண்ட் ட்ரோல்ஸ். ஈவன் இப்போ எனக்கு ஒரு வியூ இருக்கு, அந்த நான் வியூ அப்படி நான் சொன்னா இம்மீடியட்டா ஐ கேன் பி பிராண்டட், நீ ரைட் விங், நீ லெஃப்ட் விங் அப்படின்னு. இந்த சென்ட்ரல் வியூ அப்படின்றதே ஒன்று இல்லை. And you always seem to be taking that central view, what you call. Is that what you define as centrism? Can you just throw some light on what do you mean by that? Let us look at centrism. Centrism na ஒரு மாதிரி துறவு நிலைமை அல்ல. எல்லாத்தையும் இழந்துட்டு தனியா இருக்கிறது. சாட்சி பூதம் என்று சொல்வார்கள் சந்நியாசத்தில். ஏகம் அச்சலம் நித்தியம் சர்வதை சாட்சி பூதம் என்று ஒரு இது உண்டு. அது அப்படியே தனியாக இருத்தல், தனித்திருத்தல், ஆடாமல் இருத்தல், அசையாமல் இருத்தல், எதை பார்த்தும் அது அல்ல. அதுக்கு பேர் சந்நியாசம். சென்ட்ரிசம் வந்து டேக்கிங் ஈக்குபாய்ஸுமாங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் நடுவு நிலைமை என்று. நீங்கள் கோர்ட்டு வந்து சென்ட்ரிசம் சித்தாந்தத்தில் இயங்குவது தான். இவரையும் கேட்டுக்கணும், அவரையும் கேட்டுக்கணும். ஆனால் முடிவு அழுத்தமாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். மோர் தேன் டூயிங் தி வாட் இஸ் பிலீவ் டு பி ரைட், யூ மஸ்ட் டூ த ரைட். You must do the right thing. அதான் சென்ட்ரிசம். அது வந்து லெஃப்ட்டுக்கு சாயமா ரைட்டுக்கு சாயமா சொல்ல முடியாது, அந்தந்த நேரத்தை பொறுத்தது. நான் தான் என்ன சபரிமலையை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்று சப்ஜெக்ட் தெரியாது எனக்கு, நான் போனதே கிடையாது. ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்வேன்னா, ஐயா அந்த அந்த சாமியோட டிஎன்ஏலேயே நிறையா பொம்பளைங்க இருக்காங்க ஐயா. நீங்கள் ஒரு சிருஷ்டி டிஎன்ஏ அந்த கெமிக்கல் எதுன்னு பார்க்கும்போது இதுதான் அந்த காம்பனன்ட்னு சொல்லும் பொழுது நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் தான். அந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ விஷ்ணு பெண் ரூபம் எடுத்த பொழுது அது பெண். அவங்க அப்பா யாரு? அர்த்தநாரி, அவர் பாதி பெண். ஸோ அவர் எப்படி பெண்ணை மதிக்காமல் இருந்திருப்பாரு? இல்லை நைஷேதிக பிரம்மச்சாரி, ஃபைன், கும்பிடுறதுக்கு என்ன? அவங்க அங்கே போகிறது எதுக்காக? கும்பிட தானே. பிரம்மச்சாரியம் எங்க பொம்பளையே பார்க்கக்கூடாதுன்னா அம்மா பட்டினத்தார் உருகி உருகி தன் தாயை கொளுத்தும் பொழுது அன்னை இட்டது முன்னை இட்டதி முப்புறத்திலே பின்னை இட்டதி தென்னிலகையிலே அன்னை இட்டதி அடி வயிற்றிலே யானம் இட்டதி மூழ்கவே மூழ்கவேன்னு பாடுறாரு. அவர் எல்லாத்தையும் திறந்த சித்தர் தானே. ஆக என்ன கேட்டால் அப்படி சொல்வேன் நான். ஒருவேளை சித்தர்களின் ரசிகர் நான்கிறதுனால அப்படி இருக்கா என்னை கேட்காதீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, commercially I find Kerala is God's own country and it is revenue for the government and for the temple. இன்னும் நிறைய பக்தர்கள் வர போறாங்க. ஒரு நட்சத்திரமாக நான் வந்து என் சினிமா பார்க்க நிறைய பேர் வந்தால் சந்தோஷம் தானே. அப்படித்தானே அவரும் நினைக்கணும். He wants to be the star among gods. அப்போ அவரும் அப்படி தானே நினைக்கணும். கூடால யார் இதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்கிறது தான் எனக்கு தோன்றது. நான் ஆனால் கொஞ்சம் லேட்டரல் திங்கிங், தமிழில் சொன்ன குறுக்கு புத்தி, அதனால என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொன்னேன். பட் once again that doesn't explain centrism. We are not bound by ideology alone. நான் இதுதான் அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது அது எப்படி? நீங்கள் வந்து இல்லைங்க நான் வந்து விரதத்தில் இருக்கேன், நான் வந்து அந்த அடிபட்ட நாயை தொட மாட்டேன் ஏன்னா அது நான் வெஜிடேரியன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது யார் வீட்டு குழந்தையோ நாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அப்போ யூ ஹேவ் டு பிரேக் த ரூல்ஸ். சும்மா எதிர்த்து விட்டு குழந்தைய கன்னத்தை கிள்ளிட்டு இருந்தோன்னா அவங்க அம்மா திட்டுவாங்க. ஆனால் தடுக்கி விழுந்துருச்சுன்னா தூக்கி விட வேண்டியது யோசிக்கவே கூடாது, தூக்கி விட்டுருந்தோம். இன்னைக்கு அதுக்காகத்தான் உங்களுக்கு கமிஷனர்லாம் சத்தியம் பண்ணுறாரு, நீங்கள் ஆக்சிடென்ட்டில் அடிபட்டவங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்கள் பேரில் கேஸ் வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்கிறது காரணம் அங்கே அதுதான் சென்ட்ரிசம். அது சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம், சட்டம் கூட இடையூறு ஆகாது. கொலைப்படுறது தப்பு தாங்க, ஆனால் அதையே நீங்கள் நியாயமான முறையில் செய்தீங்கன்னா மெடல் குத்துவாங்க. யூ மஸ்ட் பி இன் தி ஆர்மி. அந்த வித்தியாசம் தெரிவது, அதை உணர்வதும் இதுதான் அதுன்னு அவங்கள பார்த்து கொலகாரன்னு சொல்லக்கூடாது, இவங்களை பார்த்து வீரன்னு சொல்லக்கூடாது.
Sir, I don't think there can be a better definition for centrism than this. Just a parallel question to this. If the Pulwama attacks, which recently happened, okay, where we lost 44 of our CRPF personnel, a lot of things were said in the media that we should wage war, revenge is the word, and all the stuff. Okay, and you took a very different stance. You called the advisor to the government of Kashmir. You wanted to spend time with a deceased family and things like that. No, what makes you think a little differently? I don't think there's some politician from Tamil Nadu would have called Mr. Vijay Kumar, who's the advisor to the government of Kashmir. இல்லை சார், ஃபஸ்ட்டு ரத்தம் வருதுன்னா என்ன, அதை தடுத்து நிறுத்துறது தானே முதல் வேலை. உடனே சர்ஜரியை பற்றி சர்ஜரியும் ஏற்பாடு பண்ணணும், அது ஓகே. பட் ரத்தம் வருது, ரத்தம் வந்துட்டு இருக்கிற இடத்துல துணியை வச்சு அமுக்கணும், இல்லை ஐஸ் இருந்தால் ஐஸை வச்சாது மேக் இட் கோஆகுலேட் ஸோ தட் தேர் வாண்ட் பை ஃபர்தர் லாஸ். நான் பேசினேன், அந்த அப்பா கூட பேசினேன். ஒரு அப்பா வந்து திருநெல்வேலிக்காரர் வந்து போயிட்டாங்க, தம்பி என் கண்ணு ஆப்ரேஷனுக்கு வந்தான், செஞ்சு கொடுத்துட்டு பார்த்துக்கிறங்கன்னு சொல்லிட்டு அவனே போயிட்டான் அப்படின்னு அவ்வளோதான் சொன்னார் அவர். இன்னொரு அப்பா கேவி அழுகிறாரு, கூலி வேலை செஞ்சு வந்தது என் புள்ள, படித்தான், நான் சரி ஜெயிச்சுட்டான்னு நினச்சேன், அந்த ஆர்மிக்கு போயிட்டான். இல்லைங்க, அவர் ஜெயிச்சு தாங்க இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் அழுகையை நிறுத்தினார். நான் சொன்னேன், ஊரே உங்களை கும்பிடுது ஐயா அப்படின்னு சொன்னேன். திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இதையே தாங்க அவனும் சொன்னான், டேய் பட்டாளத்துக்கு போகாதரா, செத்துக்கிட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது, நான் செத்தா ஊரே கும்பிடும், ஒன்னே கும்பிடும், ஞாபகம் வச்சுக்க அப்படின்ட்டு போனாங்க தம்பி அப்படின்னு சொல்லி அழுதார் அவர். நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ 44 பேர் இறந்தாங்க, கொடூரமான விஷயந்தான். அதுக்காக உங்கள் அப்பா அம்மா யாராவது ஆர்மியில் சேராதீங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஆர்மியில் உயிரிழப்பவர்களை விட ரோடு ஆக்சிடெண்ட்டில் தமிழ்நாட்டில் உயிரிழப்பவர்கள் அதிகம். இது நான் ஓடிஏல சொன்ன போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனர்ஸ் அகாடமியில். அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறோம், நிறைய வேலை காலி இருக்குது. நமக்கு வீரம் இருக்காங்கிறது தான் நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். படித்தவங்களுக்கு அங்கே வேலை கிடைக்காதுன்னு இல்லை, படித்தவங்களுக்கு இன்னும் பெரிய மரியாதையுடன் வேலை கிடைக்கும் அங்கே. என்ன அந்த 2 வாரம் பெட்டு கழட்டிடுவாங்க, அதில் 2 வருஷம் அது. பட் நான் இப்போ அவங்கள போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஹேஸ் நத்திங் டு டூ வித் பாலிடிக்ஸ். நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு இழவு விழுந்தால் என்ன செய்வோமோ அதான் போய் பார்த்துட்டு வரணும். ஐயோ, டெய்லி சந்தோஷமாக பையனோட பேசி விளையாடிட்டு இருப்பார் வாலிபால், இன்றைக்கி எப்படி நம்மளாவது போய் விளையாடிட்டு வரலான்னு சொல்கிறதில்ல. ஒரு 6 மாதம் அவருக்கு பதிலாக நம்ம போய் விளையாடுவோம் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த அப்பா கூட. அதுதான் நான் செஞ்சது. பட் ஒன் திங் ஐ ட்ரூலி ரிக்ரெட் when you say that ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து சாகிறதுக்காக தான் அங்கே போகிறாங்கன்னு. I don't believe that. I think army itself is an old-fashioned thing. அதை உலகம் மாற, எப்படி நாம் வந்து ஒருத்தரை அடித்து சாப்பிடுவது வேணான்னு முடிவு பண்ணோமோ, அது மாதிரி ஒருத்தரை அடிச்சுக்கிறதையும் ஒரு நாள் நிறுத்த வேண்டி வரும். அதுதான் நாம் நல்ல 10,000 வருஷத்தில் அது கூட கற்றுக்கலையா சிவிலைசேஷன். ஸோ சோல்ஜர்ஸ் சாகிறதுக்கு தான் இல்லை, நம்ம வீட்டு வாட்ச்மேன் என்னத்துக்கு சாகணும்? அது நாம் இந்த 2 அரசியல்வாதிகளை ஒழுங்காக பிஹேவ் பண்ணாங்கன்னா ஒரு சோல்ஜரும் சாக வேண்டியது. அது லைன் ஆஃப் கண்ட்ரோல் வில் பி அண்டர் கண்ட்ரோல். யூ ஹேவ் பீன் டேம்பரிங் கான்ஸ்டன்ட்லி. அதான் நீங்கள் நடுவு நிலைமைங்கிறது இதுதாங்க. யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் சென்ட்ரிசம். இந்த பக்கம் கொஞ்சம் இழுக்கிறது, ரைட்டு லெஃப்ட்டுக்கு கொஞ்சம் இழுக்கிறது. டோன்ட் டூ இட். தே ஆர் பீப்புள். இது நான் எழுதி மையம்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் அப்போ எழுதியிருக்கேன் இந்த காஷ்மீருக்கு என்ன ஆகும்னு. I mourned this day that I forecasted this is exactly what will happen. I could have predicted something better, but unfortunately plebiscite வைக்கணும், எல்லாரையும் பேச வைக்கணும்னு. அது ஏன் பண்ணல? என்ன பயம் உங்களுக்கு? நம்ம எப்படியும் நாட்டை கிழிச்சு 2ஆ போட்டது தானே. Why don't you ask them again? பண்ண மாட்டாங்க. இனிமே அது இந்தியாவுக்கு தான். அங்கேயும் அப்படித்தான். ட்ரெயின்லலாம் வந்து தீவிரவாதிகளுக்கு படம் வரைஞ்சி பாகிஸ்தானில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆசாத் காஷ்மீர் ட்ரெயின் வீரர்களுக்கு, ஐ மீன் ஜிகாதி வீரர்களுக்கு ட்ரெயினில் சைடில் பெரிய படம். இங்கே நட்சத்திரங்களுக்கு கூட கிடைக்காத அந்தஸ்து கிரிக்கெட் வீரர்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை. அந்த மாதிரி அந்தஸ்து, அதுவும் மடத்தனம் தான். அதே மடத்தனத்துக்கு ஈக்குவலாக நம்ம செய்யணும்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர். இந்தியா இஸ் அ ஃபார் பெட்டர் கண்ட்ரின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா we will not behave like that. There begins the politics. There begins the neo-politic culturism.
Thank you. I think that's a brilliant response. A very different view. சரி, ஒரு 3 key words உங்ககிட்ட அதுக்கான டெஃபினிஷன் கேட்கணும்னு நினைச்சேன். One, you have been criticized by many people for many things, right? அது ஒரு different type of movie இருக்கலாம், and when you are in public life you are prone to criticism, right? But how do you handle that? And for us, the smallest of criticism, we always want to be good to everybody. And the criticism ஒரு வேர்டே வராம பார்த்துக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். How do you handle criticism? இல்லைங்க, because I am the first biggest fan of Kamal Haasan. அது இல்லாம ஜெயிக்கவே முடியாதுங்க. அது இல்லாம ஜெயிக்கவே முடியாது. இது எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தும். That's exactly what I meant when I said look in the mirror and find your leader. நீங்க உங்களுக்கு ஃபேன் இல்லைன்னா இன்னும் அப்புறம் எப்படி நீங்க ஃபேன் கூட்டம் சேர்க்க போறீங்க? அது மாத்திரம் இல்ல, you have to be your worst critic. வேற யாருக்கும் சொல்ல தைரியம் இல்லாததை பூரா நீங்க சொல்லலாம். ஏன் தெரியுமா சொல்லலாம்? உங்களை விட உங்களை காதலிக்கிறது வேற யாருமே இருக்க முடியாது. So you will never ever take offense. வேற அர்த்தமே கிடையாது அதுக்கு. It's all goodwill. When criticism comes from within, it's all goodwill. என்னங்க, குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் குண்டா இருக்கணும்னு தெரியாதா? முடி குறைஞ்சி போறவங்களுக்கு முடி குறையுதுங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் தெரியும். கண்ணாடியில் இப்படி பார்த்துப்பாங்க, இப்படி பார்த்துப்பாங்க, அப்படி பார்த்துப்பாங்க. அதுதானே நம்ம பார்பர் ஷாப்லாம் 2 கண்ணாடி வச்சிருக்காங்க. முதல்ல நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அதை ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது அவங்க தான். சில பேர் இதான் வாழ்க்கை, இப்படி இருக்கட்டும், இட்ஸ் கால்ட் மேல் பேட்டர்ன், அது அலோபேஷியா, அட்லீஸ்ட் ஐ எம் மேல் எனஃப் அப்படின்னு சந்தோஷப்பட்டு விட்டுருவாங்க. ஸோ okay, I think let's go to the second criticism. Illa criticism ங்கிறது வந்து I want to quote somebody else who's much better at handling this. Mr. Gandhi. Astounding. I learned it from that man. You can still not lose humor and give a retort without insulting. அவருடைய மகன் வேறு மதத்துக்கு மாறுகிறார், இஸ்லாம் மதத்துக்கு போகிறார். முஸ்லீம் லீகில் இருந்து அவருக்கு ஒரு தந்தி வருகிறது, மிஸ்டர் N.T.K காந்திக்கு. உங்கள் மகன் இஸ்லாம் மதத்தில் சேர்ந்து விட்டார், உங்கள் கருத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? அதாவது கூட இருந்த செக்ரட்டரிஸ் சொன்னதுனால நான் நம்புறேன். த ஆன்சர் வாஸ் கம்ப்ளீட்டட், ரிட்டன் அண்ட் டெலிகிராஃப்ட் வித்தின் 5 minutes. ஏன்னா 2 கையால் எழுதுவாராம் அவர். 2 காப்பி வேணும், ஒரு காப்பி இங்கேயும் ஒரு காப்பி அனுப்புறதுக்கும். A great religion like Islam gains nothing by adding my son to its fold. A great religion like mine loses nothing by losing a person like my son. அப்படின்னு பதில் சொல்றாரு. இன்னொரு முறை அவர் இங்கிலாந்துக்கு சட்டையெல்லாம் போய் இறங்கும் போது கிண்டலா பிரிட்டிஷர்ஸ் கேட்குறாங்க அவரை, what do you think of the Western civilization, Mr. Gandhi? That might be a good idea. ஸோ அவனுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும் புரிஞ்சதுக்கு. அப்புறம் then they asked him in another occasion, when aren't you a bit too underdressed to meet the queen? For which Gandhi said that no, but she is dressed for all of us put together. He சொல்லாமல் கோஹினூர் வைரத்தையும் அதில் சேர்த்து வச்சுட்டார் அவர் நெத்தியில. Second word that I want to hear from you is failure. Failure. How do you see failure? I mean, I'm sure you would have seen umpteen number of failures as much as you've seen success. நான் ஒரு படத்துல எழுதியிருக்கேன், I have seen 40 million or 39 points on millions of my brothers die to make me succeed. I'm talking about those sperms that swam with me. ஐ திங்க் இந்த 44 பேர் செத்தாங்க இல்லையா, இது கணக்கிலே மறந்து போயிடும் நமக்கு. அதே மாதிரி தான் இந்த நான் அதில் எது வேணா நானா வந்திருக்கலாம் இல்லையா. அந்த எனக்காக அவர்கள் இறந்ததாக நான் நினைக்கிறேன் நான். அண்ட் ஃபெயிலியருங்கிறது என்ன, நானும் ஃபெயிலியராக இருக்கலாம். திஸ் இஸ் ஒருவேளை அத்தனை பிரதர்ஸ் கூட நான் இல்லாமல் போனது ஒரு ஃபெயிலியர் தானே, அத்தனை பேருக்கு துரோகம் பண்ணது ஒரு ஃபெயிலியர் தான். அப்படி நினைச்சா சக்சஸையும் என்ஜாய் பண்ண முடியாது. See, I think any failing experience is a learning curve.
If you really want to achieve something and you fail, it's a learning curve. அது 2 வருஷம் கோர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இட் வில் பி தேர். நம்ம என்னைக்கு தவழ்ந்து உடனே எந்திரிச்சு நடந்துட்டோமா? எத்தனை வாட்டி விழுந்திருக்கோம்? விழுந்த உடனே கை தட்டுவாங்க தெரியுமா வீட்டில்? அதுக்கப்புறம் யாரும் பண்றதில்லை. அது பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, ஃபெயில்டு மேனுக்கு கை தட்டி பரவாயில்ல ட்ரை அகைன்னு நம்ம சொல்றது எப்போ பண்ணுறோம்? நம்ம எங்கேயோ ஒரு வாட்டி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ காட்டினா கை தட்டுறோம். ரேஸில் வந்து ரன்னிங் ஒரு குழந்தை விழுந்ததும் எல்லாரும் வெயிட் பண்ணி அதை கூட்டிகிட்டு ஓடுறாங்கன்னு. இந்த ரேஸுங்கிறது என்ன? வாட் இஸ் வின்னிங்? வாட் இஸ் ஹேவிங் அ நைஸ் பார்ட்டி? தனியாக நைஸ் பார்ட்டி நடக்கவே நடக்காது. தனியாக வின்னிங்கும் நடக்காது. ஹவு டு யூ என்ஜாய் வின்னிங் when you're applauded for it? So I think ஃபெயிலியர்ங்கிறது வந்து நடக்கவே நடக்காது, கூடவே கூடாதுன்னு நினைக்காதீங்க. It will happen. Failure is personification of Murphy. அது வேணும். அந்த தேவதை வந்தே தீரும் உங்கள் வாழ்க்கை. So last 3 questions for you, sir. And we've seen you taken decision making ungal vandu I personally admire the kind of decisions that you make. As late as that you decided that you're going to contest all 39 plus 1 40 seats all alone. What makes you take those bold decisions? And forget about right decision, but some of your decisions are outright so very bold. What makes you take such a decision? There is nothing bold about it. இதுல தற்காப்பு கூட இருக்கு. கருப்பா ஒரு குட்டை இருக்கு, சுத்தி நடக்கிறதா காலை வச்சு நடக்கிறதாங்கிற அளவு, அவ்வளோ சிம்பிள் டிசிஷன். சுற்றி நடந்தால் கொஞ்சம் கஷ்டம். அந்த மரத்தை பிடிச்சி தொங்கி பிளாட்ஃபார்மில் கால் வச்சு போகணும். குறுக்க அலைஞ்சி போயிட்டோன்னா குயிக்காக போயிடலாம். ஐ சோஸ் த அதர் வே அரவுண்ட் பிகாஸ் இந்த புது ஷூ அது கட்டு போகக்கூடாது. இந்த ஷூ போட்டுக்கிட்டு தான் நான் அடுத்து ரிப்பப்ளிக் கோவிலுக்குள்ள காலை எடுத்து வைக்க போகிறேன். நான் கோவிலில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக நான் கோவில் சொல்கிறேன். நான் இல்லை, ரிப்பப்ளிக் என்னும் அந்த அற்புத மாளிகையில் என் கால் வைக்கும் போது இந்த அழுக்கு குட்டையில் வைத்த கால் அங்கே போகக்கூடாதுங்கிற ஒரு இதுதான். அவ்வளோ சிம்பிள். இதில் வந்து என்ன ப்ராக்டிக்கல் டிசிஷன் இல்லையா? என்ன சார் தனியாக போகிறேன்றீங்க நீங்கள் அப்படின்றாங்க. இது இவங்களுக்கு புரியும். நான் நாளைக்கே வந்து இங்கே போயிட்டேன்னு வச்சுக்க, அப்போ இது இந்த 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 எலெக்ஷனில் எதுக்கு நீங்கள் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பங்கு எடுத்துக்காமல் இருக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு தனி, அது ஒரு தனியாக. அப்புறம் ஜனகணமன பாடும்போது சல்யூட் பண்ணிட்டு நிற்கிறதுக்கு அர்த்தம் என்ன? டெல்லி இல்லாமல் நாங்கள் தனியாக வாழ்க்கை நடத்துவோம்னு தமிழ்நாடு நினைக்கக்கூடாது. தமிழ்நாடு இல்லாமல் வாழ்க்கை நடத்துவோம்னு டெல்லியும் நினைக்கக்கூடாது. இந்த சத்தியத்தை நாம் செய்து கொண்டுதான் கொடியே ஏற்றணும். நம்ம அதில் இன்னுமே மாற்றங்கள் வரக்கூடாது. அதனால தான் we will contest the 40 seats. We must. அதில் வந்து இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது டெல்லியில் எங்கேயோ நடக்குது அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. எவன் வந்தாலும் அங்கே நம்மளை பாதிக்கும். புரியுதுங்களா? எவன் வந்தாலும் நான் சொல்கிறேன், நான் தமிழ்நாட்டு வாழ்க்கையை பாதிக்கும். நான் அங்கே போவது தமிழ்நாட்டுக்காகத்தான். அங்கே போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் தேசம். எனக்கு ஃபஸ்ட்டு இது தேசத்தின் ஒரு பகுதி. கிட்னி தானே போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுற முடியுமா? கீழே தானே இருக்கு, விட்டு போயிட்டே இருக்க முடியுமா? அது கெட்டு போச்சுன்னா தலை கருத்துரும். அதான் டெல்லி. அதனால இதில் வந்து போல்ட்னஸ் ஒன்றுமே இல்லைங்க. த டிசிஷன் இஸ் தட் ஐ மஸ்ட் பார்ட்டிசிபேட். அண்டு இது வேற கட்சியை வேற ஆரம்பிச்சுட்டு இல்லைங்க நான் வந்து அப்படின்னு எண்ணெயெல்லாம் பூசிக்கிட்டு லங்கோட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு மீசையெல்லாம் முறுக்கிட்டு கோதா கிட்ட போயிட்டு இன்னைக்கு இல்லைங்க நான் அப்புறம் நாளைக்கு வரேன்னு சொன்னா மதிக்க மாட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ எண்ணெயெல்லாம் தொடையெல்லாம் தட்டிக்கிட்டு இருந்தீங்களே, இப்படி எதுக்கு தட்டினீங்க? சும்மா சத்தத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? So there is nothing bold about it because I have decided இதுக்கு தான் வரணும். இலை போட்டாச்சு, உட்காந்தாச்சு, அப்புறம் சாப்பிட்டுக்கலாமே. டாக்டர் டயட் நிறைய வந்து உட்காரும் போது தெரியாது டயட் ஏன் வந்த அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அதுக்காகவும் போகிறோம். இதில் போல்ட்னஸ் ஒன்றுமே இல்லைங்க. இட்ஸ் a ரைட் டெசிஷன். அதனால நான் எடுத்தேன். Sir, last year, I think exactly 1 year before you signed as a politician, I think you did mention, okay, I still remember the date when both of us met in our foundation event. And the drone shot la vera vandhathu, Kamal Haasan politician அப்படின்னு sign பண்ணது. It's almost a year now.
It's like a truth or dare question. Huh? It's like a truth or dare question. In the 1 year, what have you learned from politics, sir? இந்த 1 இயர்ல வந்து எது செய்யக்கூடாதுங்கிறத பூரா எனக்கு இதற்கு முன்னாடி அதை அங்கே புழங்கிக் கொண்டிருந்த பெருந்தகைகள் கற்றுக் கொடுத்தார்கள். காமன் சென்ஸ் கூட இல்லாதவர்கள் பெருந்தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்தது. ஏன்னா எனக்கு வேற என்ன சென்ஸ் இருக்கோ தெரியாது, காமன் சென்ஸ் இருக்கு. அது போதும்ப்பா, காமன் சென்ஸை மட்டும் வச்சு எப்படி நம்ம பிழைக்க போறோம்னு பதட்டப்பட்டு இருந்தேன். நமக்கு ஹார்வர்டில் டிகிரி கிடையாது, பாலிடிக்ஸில் எக்கனாமிக்ஸில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் காமன் சென்ஸே இல்லாதவங்களாம் பெரிய தலைவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை கொடுத்த பெருந்தகைகள் அங்கே இருக்கிறார்கள். அது ஒரு முதல் பாடம். இன்னொன்று, நான் ஏதோ புதுசா டிசிஷன் எடுக்க வேண்டியதே இல்லை, இவங்க எடுத்துருவாங்க. எனக்கு செவி சாய்க்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் தனியா யோசிச்சு எப்படி இருந்து அது போதி மரத்துக்கு அடியில் உட்கார்றது அது வேற விளையாட்டுங்க. அது இது அந்த விளையாட்டு இல்லைங்க. இது இவங்களுக்கு அடியில் உட்கார்ந்து கேட்கணும். அண்ட் அதுக்கு வந்து ஹியூமிலிட்டி எல்லாம் வேணாங்க, ஃப்ரெட்டர்னிட்டி புரிஞ்சாலே போதும். ஹியூமிலிட்டி இல்லை. அது ஹியூமிலிட்டின்னு சொல்றதே எனக்கு கெட்ட வார்த்தமா இருக்கு. என் தம்பி என் அண்ணன்கிட்ட என்ன ஹியூமிலிட்டி வேண்டி கிடக்கு? போய் உட்காரனாங்க. நான் ஓப்பனாகவே சொல்றேன், நாங்கள் யாருக்கு தெரியாதா இந்த பஞ்சாயத்து கிராம சபான்னு ஒன்று இருக்குன்னு தெரியாதா? 25 வருஷமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு சின்ன பையன் நேத்தி வந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் அதை காப்பி அடிக்கிறீங்களா? வெக்கமா இல்ல? இதான் கத்துக்கிட்டேன் நான். எப்படி எனக்கு தெரியும் கிராம சபை? நானா கண்டுபிடிச்சேன் உட்காந்து. எனக்கு அறிவுரை சொல்வதற்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கம்னு என் நண்பர்கள் இருந்தாங்க. அதில் செந்தில் ஆர்மன் ஒருத்தர் இருக்கார். சார் இப்படி ஒன்று இருக்கு, அட்டே நல்லா ஐடியா, அவருக்கு எத்தனை நாளாக இருக்குங்கன்னு நானும் அதை தெரியாமல் தான் தெரிந்து கொண்டேன். நான் இதில் வெக்கம் என்ன இருக்கு? செவி சாய்க்க வேண்டும் என்பதை நான் பெரிய பாடமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நான் செவி சாய்த்ததுனால்தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் விட்டு வைக்கிறதே இல்லை. அவங்களுக்கு கொடை சாய்ந்து விட்டது. செவி சாய்தோ இல்லையோ கொடை சாய்ஞ்சிருச்சு. அதனால அவங்களுக்கு பதட்டம். கவர்மெண்ட் ஆர்டரே போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பிரபலங்களை காலேஜ் கேம்பஸ்குள்ள அனுமதிக்காதீர்கள் என்று கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு. இது உங்களுக்கு எனக்கும் நடுவில் வைக்கப்பட்ட பேரிகேடு. அதை தாண்டி பேச முடியாது. என்ன நம்மெல்லாம் ஜல்லிக்கட்டு விளையாடுறவங்க, நமக்கு பேரிகேட்லாம் போட முடியாது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் போடலாம் பீச்சில் பேரிகேடு. நடக்கும்போது போட முடியாது, அதுக்கான தில்லு கிடையாது. தட் இஸ் வாட் ஐ மென்ட். செல்ல திரும்பிடும் ரெவல்யூஷன் நம்ம பண்ணோம்னு சொன்னேன்னு அதுதான். நான் பின்னாடி நிற்கிறேன், நான் முன்னாடி நிற்கணும்னு ஆசைப்படல. Go ahead, do it, make that change, bring about that revolution. You can do that. You know what, sir? I just want to end on that note. I don't want to go to the last question because it becomes very trivial. I think you beautifully categorized the last part. I think on that note, give it up for Dr. Kamal Haasan. Such an honor listening to you. Thank you. Thank you. I want you to take this news and spread it. I want you to throw the ice bucket challenge எல்லாம் பண்றீங்கல்ல, to all the colleges that you belong. See to it that all of them are voting worthy. புரியுதுங்களா? உங்க காலேஜில் இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டர்ஸ் ஐடி வாங்கிட்டாங்களாங்கிறத பாருங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நான் சொல்லலைங்க, ஆனா ஓட்டு போடணுங்கிறத மாத்திரம் ஞாபகப்படுத்துறேன். Just throw a challenge at each other. Whichever college is ready to vote, I will salute them and I will honor them. Thank you. This is a competition that I begin amidst you.